நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் நலமுடன் வளமுடன் இருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எல்லாம் உள்ள அந்த இறைவனையும் பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைக்கான நாளை நம்ம பார்த்துடலாமா? 5/7/2024 வெள்ளிக்கிழமை, சர்வ அமாவாசை. அமாவாசை துவங்குகின்ற நேரம் அதிகாலை 4:56 முதல் நாளை, அதாவது சனிக்கிழமை காலை 5 மணி வரை அமாவாசை உள்ளது. திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது உகந்த நாள். சரி, இன்றைக்கான ராசி பலனை நாம் இப்பொழுது பார்த்துடலாம். முதல் மேச ராசி நண்பர்களே, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே அற்புதமாக இருக்குது. என்னென்னா, கொஞ்சம் ஒரு சில வேலைகளை நீங்கள் பார்த்து கவனமாக செஞ்சீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். ரிஷபராசி நண்பர்கள் கொஞ்சம் ஆர்வப்படணும். எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடவும் ஆக்கப்பூர்வமாக செய்யணும். அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். எந்த வேலையாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும். நாளைக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். அதனால் சோம்பலை விட்டு இன்ட்ரெஸ்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கான நாள் சூப்பரான நாள். மிதன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது? அற்புதமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் எல்லாமே நன்மை தான். நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் உங்களுக்கான நன்மையும் அற்புதமான நாளாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு எல்லா காரியமும் வெற்றி அப்படின்னா இந்த நாள் தாங்க உங்களுக்கு நாள் அப்படின்னு டைரியில் குறித்து வைக்கிற மாதிரி அற்புதமான நாள். வெற்றின்னு ஊரே போற்றும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு எல்லா நாளும் வெற்றி அப்படிங்கிற போது ஒரு சில நேரங்களில் நமக்கு ஸ்பீட் பிரேக் வரும். எல்லா ராசிக்குமே சொல்லியிருப்போம், ஸ்பீட் பிரேக் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் வரும். கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக எடுத்தால் மட்டுமே உங்களுக்கான காரியங்கள் வெற்றியாக முடியும். ஓகே, அடுத்தது கன்னி ராசி நண்பர்கள் நாளைக்கு தொட்டதெல்லாம் துவங்க போது. தொட்ட காரியம் எல்லாமே ஜெயம் வெற்றியை ஊரே போற்றுகின்ற அளவுக்கு நாளைக்கு உங்களை எப்படி சொல்கிறதுங்க, நானே ஆச்சரியப்பட்டேங்க. அந்த அளவுக்கான வெற்றி நாள் உங்களுக்கான நாள். துலா ராசி நண்பர்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதவி செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. நாளைக்கு யாராவது ஃபோன் பண்ணி ஜிபேயில் ஒரு பணம் போடுங்க அப்படின்னா கேட்டு அடுத்த செகண்டில் ஜிபேலேருந்து தட்டி விடுவீங்க. அந்த அளவுக்கு நாளைக்கு உங்களுக்கான நாள் அற்புதமான நாளாக இருக்குது. நாளைக்கு உங்களுக்கான உதவி தான் போங்க. விருச்சிக ராசி நண்பர்கள் நேற்றே ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் சொன்னதில் ஒன்று வந்தது சார், ஒன்று கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று அவ்வளோ சிறப்பாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல சார் அப்படின்னாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. விருச்சிக ராசிக்கு நாளைக்கு உயர்வான செய்திகள், ஏதாவது வேலை வாய்ப்போ திருமணமோ இல்லை இடம் வாங்கல் பொருள் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேர்க்கைக்கான உயர்வான செய்தி, எதிர்பார்த்துன்ற செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது தனுசு ராசி நண்பர்கள் எப்போவுமே கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாகவே யோசிக்கக்கூடிய நண்பர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் யாராவது தனுசு ராசி இருந்தாங்கன்னா அவர்கள் உங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பாங்க. அது மாதிரி நாளைக்கு அவங்க யோசிக்கிற வித்தியாசமான செயல்பாட்டில் அவங்க வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கான நாள். தனுசு ராசி ஆக்கப்பூர்வமான நாள். அடுத்தது மகர ராசி. உண்மையிலேயே யோகம்னா உங்களை மாதிரி நாளைக்கு நீங்கள் கமெண்ட்லேயே பதிவு பண்ணுவீங்க பாருங்கள். சார், நான் திடீர்னு போயிட்டுருந்தேன், இல்லை திடீர்னு யார்கிட்ட பணம் கேட்டேன், அதிர்ஷ்டத்தை டக்குன்னு வந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகமான நாள். யோகம் என்பது பணம் மட்டும் இல்லை. நான் திரும்ப எல்லா பதிவுகளும் சொல்லியிருக்கேன். பணம் காசு மட்டுமல்ல, உறவுகளை சேர்த்துவதும் நண்பர்களை சேர்த்துவதும் பொருட்கள் சேர்த்துவதும் இடம் வீடு மனை வாங்குவது எல்லாமே யோகமான நாள் தான். அதனால் நாளைக்கு உங்களை மாதிரி யோகமான ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. போயிட்டு வாங்க, தாராளமாக ஜெயிக்கலாம். கும்பராசி நண்பர்கள் பக்தியில் கொஞ்சம் அற்புதமான பலன்களை தரக்கூடியவர்கள். ஏன்னா பொதுவாக எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டிய காலகட்டங்கள் அவர்களுக்கு உண்டு. அதனால் இந்த பக்தியான நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை காலையில் எல்லாம் முழிச்சுட்டே எல்லோரும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வீட்லேயே யோசிப்பாங்க, என்னடா அது தினமும் அப்படி பண்ண மாட்டாங்களே, இன்றைக்கி என்ன திடீர்னு பண்ணுறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான நாள் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாக நாளைக்கு இருக்குது. மீனராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா நாளைக்கு எல்லாமே குதூகலம் தான். ஃப்ரெண்ட்ஸ்னால என்ஜாய்மெண்ட், ஃபேமிலியில் ஒரு என்ஜாய்மெண்ட், எல்லாமே என்ஜாய்மெண்ட்டு. காத்தால் எழுந்திருந்து நாளை இரவு முடிகிற வரைக்கும் உங்களுக்கான மகிழ்ச்சியான நாளாக நாளைக்கு இருக்கிறது. ஆஃபீஸில் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் வரலாம், இல்லை திடீர்னு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம், திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில்
உங்களை நீங்களே எதிர்பார்க்க முடியாத சர்ப்ரைஸாக இருக்கலாம். இல்லை ஒரு வேளை நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க இவரெல்லாம் எனக்கு கிஃப்ட் பண்ணுவார், நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அவரெல்லாம் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அந்த அளவுக்கான மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் நாளைக்கு உங்களுக்கான நாள். இந்த பலன்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள் உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தினப்பலனை அற்புதமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.